கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்னைக்கு ஒரு நல்ல வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை விடுவித்து உயர்த்தும்படி நீங்கள் எதிர்பார்க்காத நபர்களை கொண்டு அவரை அனுப்பி உங்களை உயர்த்தி வைப்பார். வாசிப்போம். ஆதியாகமம் 37 அதிகாரம் 24வது வசனத்தையும் 27வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் அல்லாத குழியா இருந்தது. அவனை இந்த இஸ்மவேலுவிற்கு விற்று போடுவோம் என்றார்கள். அவங்க வித்துட்டாங்க. ஆனா கர்த்தர் அவனை ஒரு பானபாத்திரக்காரனை அனுப்பி விடுவித்தார். நம்ம இந்த யோசேப்புக்கு சரித்திரம் தெரியும். ஆனா அவனுக்கு ஒரு தரிசனத்தை காட்டுறாரு. உங்க எல்லாருக்கும் உங்க பிள்ளைகளை பற்றி ஒரு தரிசனம் இருக்கும். எனக்கு ஒரு தரிசனம் இருக்கு. எங்க அம்மாவுக்கு ஒரு தரிசனம் இருந்து நான் ஊழியம் செய்ய வேண்டும். இன்னைக்கு அதனால்தான் உங்க மத்தியில வசனத்தை சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு தரிசனம் வந்திருக்கிறார். அதனால்தான் இந்த இடத்துல ஊழியத்தில் கொண்டு வைத்திருக்கிறார். இன்னும் அந்த தரிசனத்துல இன்னும் நிறைவேற்ற வேண்டிய சில பகுதிகள் இருக்கு. அதை இந்த ஆண்டுல நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். மாற்றம் இல்லை. இதே போல குழியில போடும்போது யோசேப்புக்கு தெரியும், இன்னும் என் தரிசனம் நிறைவேறல. யோசேப்புக்கு தரிசனம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் சொல்றேன், விற்கும் போது அவனுக்கு தெரியும், இன்னும் என் தரிசனம் நிறைவேறல. போத்திபாருக்கு மனைவி நிர்வாணமாய் விட்டு நிந்திக்கும் போது அவனுக்கு தெரியும் தரிசனம் இன்னும் நிறைவேறல. சிறைச்சாலையில போடும்போது யோசேப்புக்கு தெரியும், கர்த்தர் என் மேல் வைத்த தரிசனம் நிறைவேறல. அதனால இதுவரை உங்க பிள்ளைகள் தோல்வியை சந்தித்திருக்கலாம். நீங்க தோல்விக்கு மேல தோல்வியை சந்தித்திருக்கலாம். நிந்திக்கப்பட்டிருக்கலாம். சகோதரர்களால் விற்கப்பட்டிருக்கலாம். சகோதரர்கள் நிந்திக்கப்பட்டிருக்கலாம். உறவுகளால் எது வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனா அடுத்தது உங்களுக்கு தெரியும், அந்த தரிசனம் நிறைவேறும் போது பானபாத்திரக்காரன் வர்றான். அவனுடைய சரீரம் மாற்றப்பட்டு அப்படி உயர்த்தி வைத்தாங்க. பாருங்க, இவனுடைய சகோதரர்கள் ஒருவேளை யோசேப்ப அந்த அடிமையான வஸ்திரத்துல பார்த்திருந்தா சிரிச்சிருப்பாங்க. பாருங்க, ராஜ வஸ்திரத்துல பார்த்ததுனால அடையாளம் தெரியல. இன்று முதல் கர்த்தர் அப்படி இதுவரை நிந்தித்த மனிதர்களுக்கு முன்பு அடையாளம் தெரியாத ஒரு பெரிய உன்னதமான இடத்துல உங்களை ஏறி இருக்க பண்ணி இருப்பார். கர்த்தர் அப்படி உதவி செய்வார். எங்களெல்லாம் தகப்பனே, எங்களை அப்படி உன்னத ஸ்தானத்துல ஏறி இருக்க பண்ணி எங்க தரிசனத்தை, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றினதுக்காக தோத்திரம். துதிகரமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.